ஹாட்லைனை இனிஷியேட் பண்ணது பாகிஸ்தான், நம்ம கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு தெரியும், வார் நடந்து விட்டால், ஃபுல் ஃப்ளெஷ்ட் வார் விட்டால் பாகிஸ்தான் இருக்காது. ஏன்னா ஒரே ஒரு அட்டாமிக் பாம் இந்தியா பக்கம் திரும்பிச்சு வச்சுங்க, நம்மகிட்ட எனஃபட் சிஸ்டம் இருக்குது, நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுவோம். அப்படி மீறி ஏதோ டேமேஜ் ஆச்சுன்னா இந்தியாவில் இருக்கிறது பாகிஸ்தானோட 3 மடங்கு அதிகம். பாகிஸ்தானில் 100 வார்கள் இருக்குது, அப்ராக்சிமேட்டாக 100 கூட இருக்காது, டபுள் டிஜிட் தான் இருக்கும். இந்தியாட்ட அதோட 3 மடங்கு இருக்கும் வார்கள். அதாவது ஒவ்வொரு வார்கட்டும் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை அழிச்சு விடணும். இப்போ அமெரிக்காட்டே ரஷ்யாட்டே ஒரு 8000-9000 வார்கள் இருக்குது, இந்த பிக்கர் சைஸ். அதாவது ஒரு கணக்குப்படி பார்த்தா உலகத்தை, இந்த பூமியை 30 முறை அழிக்கும். இந்த பூமியை 30 முறை அழிக்கும், அழித்து திருப்பி அழிக்கும் அந்தமாரி. அவ்வளோ அவங்க அப்புறம் கொஞ்சம் நேரமாக குறைச்சாங்க 2 பேரும். ஏன்னா வேறு யாரும் எதிரி இல்லைன்னு உருவாயிடுச்சு, 2 பேர் மட்டும்தான் இவ்வளோ வச்சுருக்காங்க. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா 500, 600, 1000. சைனா இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்தியா வந்து பாகிஸ்தானை அழிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய மிலிட்ரியில் ஒரு பெரிய இது ஒரு மார்தட்டி கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அவங்க உடம்பே போச்சு, அப்படி தான் அது. ஆனால் அது நமக்கு எப்பயுமே கலாச்சார ரீதியாகவும் நம்ம வரலாற்று ரீதியாகவும் நம்ம அதை விரும்பினதில்லை.